தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசையும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, இன்று ஜூலை மாதம் 28 தாய் திருச்சபையானது புனித அல்போன்சா விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. இயேசுவில் தன்னை முழுமையாக கரைத்து கொண்டவர், இயேசுவுக்காக தன் வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்தவர், இயேசுவுக்காக தன் வாழ்வில் எல்லா சூழ்நிலைகளிலும் வருகின்ற துன்பங்களை இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டவர், தன் வாழ்வின் இறுதி வரை இயேசுவின் சிலுவைகளை தன் உடலிலே தாங்கிக் கொண்டு இயேசுவோடு உடன் நடந்தவர், இறைவன் கொடுத்த மாட்சிமிலே இன்று பங்கெடுத்து நம் ஒவ்வொருவருக்காக பரிந்து பேசுகின்ற பாக்கியத்தை பெற்றவர் புனித அல்போன்சா. 1910 அவர் இந்த மண்ணுலகிலே பிறந்து 1946 இவ்வுலகை விட்டு விண்ணகம் செல்கின்றார். இந்த இடைப்பட்ட காலத்திலே இளமை முதல் இறப்பு வரை அவர் தன் வாழ்விலே துன்பங்களையும் துயரங்களையும் வேதனைகளையும் வியாதிகளையும் வருத்தங்களையும் சோர்வுகளையும் அவமானங்களையும் இகழ்ச்சிகளையும் சந்தித்தவராக இருக்கின்றார். பவுலுடைய ரோமர்கள் திருமுகம் 8:35 சொல்வதை போல, இயேசுவின் அன்பிலிருந்து என்னை பிரிக்கக்கூடியது எது? என் வாழ்வில் கடந்து போகின்ற நெருக்கடிகளா, இன்னல்களா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா, எதுதான் என்னை பிரிக்க முடியும்? 36 பொருட்டு நாள்தோறும் கொல்லப்படுகின்றோம், வெட்டுவதற்கு நிறுத்தப்படும் ஆடுகளாக கருதப்படுகின்ற வார்த்தையின் பிரகாரம் தன் வாழ்விலே தான் கடந்து போன எல்லா துன்பங்களிலும் இதோ நான் இயேசுவின் பாடுகளோடு நான் இன்புற்று இருக்கின்றேன், என் வாழ்வில் துன்பம் இல்லாத நாட்களை நினைத்து நான் வேதனைப்படுகின்ற சொல்லும் அளவிற்கு ஒவ்வொரு நாளும் தன்னையே உடைத்து கொண்டவர் புனித அல்போன்சா. இருந்தாலும் இயேசுவின் அன்பிலும் தன்னை பிரித்து கொள்ளவில்லை. இயேசுவின் அன்பிலும் தன்னை பிரித்து கொள்ளவில்லை. தன் வாழ்வில் கடந்து போகிற துன்பங்கள் ஒரு வெறுப்பையோ சலிப்பையோ அவர் கொடுக்கவில்லை. இத்தகைய வாழ்ந்த புனித விழாவினைத்தான் இந்நாளில் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். என்னை பின்பற்ற விரும்புகின்றவர் நாள்தோறும் தன் சிலுவை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று ஏற்று சொன்னாரே, அந்த வார்த்தையை மெய்ப்பித்து காட்டியவர் தான் புனித அல்போன்சா. இவருடைய வாழ்க்கையிலிருந்து எத்தனையோ பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக, தன்னை முழுவதுமாக ஆண்டவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும், ஆண்டவனுக்கு உண்மையுள்ளவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பியவர் இவர். அவர் முதல் முறை தன்னுடைய 11வது வயதில் நற்கரணை ஆண்டவரை பெறுகின்ற பொழுது, நற்கரணையோடு பெற்றுக்கொண்டவுடன் அவர் சொன்னது, ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் நற்கரணை ஆண்டவரை சுவைத்து விட்டு மகிழ்ச்சியோடு செல்கின்ற போது எல்லோரிடம் சொல்லுவார், நான் ஏன் இன்றைக்கு மகிழ்ச்சி இருக்குன்னு தெரியுமா? இயேசு என்னில் தங்கி இருக்கின்றார், இயேசு என்னில் இருக்கின்றார் என்கின்ற உணர்வோடு வாழ்ந்தவர். நான் தனியாக இல்லை, ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார் என்கின்ற அந்த நம்பிக்கையிலே வாழ்ந்தவர் புனித அல்போன்சா. இப்படி இயேசுவோடு இணைந்து வாழ்ந்தவர் தன்னை முழுவதுமாக இயேசுவுக்கு அர்ப்பணிக்க முடிவெடுக்கின்றார். எனவே தன் வாழ்வையும் தன் கற்பையும் தன் வாழ்வின் எல்லா நிலைகளையும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க முற்படுகின்றார். அவருடைய சிற்றன்னையும் அவருடைய உறவினர்களும் அவருக்கு திருமணம் ஏற்பாடு செய்கின்ற பொழுது அதை தடுப்பதற்காக, தன்னை முழு ஆண்டவருக்காக ஒப்புக் கொடுப்பதற்காக எரிகின்ற பூமியிலே தன் கால்களை விட்டு, அதனால் ஏற்படுகின்ற அந்த புண்கள் வழியாக திருமணம் தடைபெறும் என்கின்ற அந்த ஒரு உந்துதலோடு அதை செய்கின்றார். ஏற்கனவே 90 நாட்களுக்கு மேல்தான் அந்த புண்கள் சிறிது சிறிதாக ஆற ஆரம்பித்தது என்று சொல்லி அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்கின்றது. அந்த புண்கள் தொடர்ந்து அவருக்கு வேதனை கொடுத்து கொண்டிருந்தது என்று சொல்லப்படுகின்றது. இயேசுவை நேசித்த விதம் பார்த்தீர்களா? என் இயேசுவிலிருந்து நான் பிரிந்துவிடக்கூடாது என்பதற்காக எந்த துன்பத்தையும் தாங்குவதற்கு தயாராக இருந்தவர் புனித அல்போன்சா. தன் வாழ்விலே அவர் கடந்து போகின்ற பொழுது, எத்தனையோ தடைகள் வருகின்ற பொழுது அவர் ஒவ்வொரு நாளும் சொன்னது, என் வாழ்விலே இன்னும் அதிகமாக துன்பங்களை நான் சுமப்பதற்கு, ஜெபிப்பதற்கு எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று சொல்லி அவருடைய ஆன்மீக தந்தையை கேட்டதாக அவருடைய வரலாறு சொல்லுகின்றது. பிறர் அவரை அவமதிக்கின்ற பொழுதும்,
பிறர் அவரை இகழ்ந்து பேசுகின்ற பொழுதும் அதையும் ஒரு கொடையாக, ஒரு ஆசிரியராக நினைத்து கொண்டு வாழ்ந்தவர் தான் புனித அல்போன்சா. இவருக்கு உதவி செய்ய வந்த அந்த பெண்ணானவள் ஒரு வெறுப்பாக இவருடைய கால் மீது கொதிக்கின்ற காப்பியை ஊத்துகின்ற பொழுதும் கூட அதையும் புன்முறை ஏற்றுக்கொண்டு எந்தவித சலிப்பும் காட்டாமல் யாரிடம் குறை கூறாமல் வாழ்ந்தவர் புனிதை. புனிதர்கள் வழியாக நமக்கு இறையருள் கிடைக்கும் என்பதற்கு சாட்சியாக வாழ்ந்தவர் புனித அல்போன்சா. தன் வாழ்விலே தீராத நோயிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி புனித குரியாக்கோஸிடம் அவர் மன்றாடுகின்ற பொழுது அவர் வழியாக அற்புதத்தை பெற்றுக்கொள்கின்றார். தீராத காய்ச்சலினாலும் கடும் வேதனை வாடிக்கொண்டிருக்கின்ற பொழுது இவரை தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி எல்லோரும் முடிவு எடுக்கின்ற பொழுது 9 நாட்களுக்கு இயேசுவின் குழந்தை தெரசம்மாளிடம் ஜெபித்து இருக்கின்றேன், இந்த 9 நாட்களுக்கு பின்னால் என் காய்ச்சல் நீங்கவில்லை என்றால் என்னை தனிமைப்படுத்துங்கள் என்று சொல்லுகின்றார். இடைவிடாமல் புனித குழந்தை தெரசம்மாளிடம் ஜெபிக்கின்றார். 9ஆம் நாள் அற்புதமான விதத்திலே சுகத்தை பெற்றுக்கொள்ளுகின்றார். புனிதர்கள் வழியாக ஜெபிக்கின்ற பொழுது நம் வாழ்விலே இறைவனுடைய அற்புதத்தை சுவைக்க முடியும், அதிசயத்தை காண முடியும் என்பதற்கு ஒரு சாட்சியாக வாழ்ந்தவர் புனித அல்போன்சா. தன் வாழ்வின் இறுதி மணித்துளி வரைக்கும் கீழ்ப்படிதலோடு இருந்தவர். தனக்கு சொல்லப்பட்டவற்றை அப்படியே கேட்டு நடந்தவராக இருக்கின்றார். கீழ்ப்படிதல் பலியிட மேலானது என்ற இறைவார்த்தை கேட்டவர் போல வாழ்ந்தவர். இத்தகைய வாழ்வு வாழ்ந்தவர் இன்று புனிதையாக திருச்சபையால் உயர்த்தப்பட்டிருக்கின்றார். ஒருவருக்கு முன்மாதிரியாக வைத்திருக்கின்றார். நம்முடைய வாழ்விலும் நாம் நற்கனை ஆண்டவரை சுவைக்கின்ற பொழுது இயேசு நம்மோடு இருப்பதை உணர்கின்றோமா? நம் வாழ்வில் துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் வருகின்ற பொழுது நான் தனியாக இல்லை, இவையெல்லாம் இயேசு அன்பில் பிரிக்க முடியாது, இந்த சூழ்நிலையிலும் இந்த துன்பத்தின் மத்தியிலும் நோயின் மத்தியிலும் இயேசு என்னோடு இருக்கின்ற உணர்வு நமக்கு இருக்கின்றதா? நம் வாழ்விலே பிற நமக்கு எதிராக செய்கிற தீமைகளை பொறுத்து கொள்கின்ற, சலித்து கொள்ளாத, குறை கூறாத நல்லெண்ணத்தை வளர்த்துக் கொள்பவர்களாக இருக்கின்றோமா? அதோடு கூட நம் வாழ்விலே புனிதர்களுடைய துணையை நாடி புனிதர்கள் வழியாக ஜெபித்து இறையர்களை பெற்றுக்கொள்ள நாம் முயற்சிக்கின்றோமா? சிந்திப்போம். புனித அல்போன்சம்மாவுடைய விழாவை சிறப்பிக்கிற நாளிலே இத்தகைய குணநலன்களை நம் வாழ்வில் நமதாக மாற்றுவோம். இறைவன் தாமே புனிதின் வழியாக நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. புனித அல்போன்சம்மாவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.